அதுபோல் வந்து நம்ம சசி சாரும் வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான, மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார். ஏன்னா நான் என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு கதையை கேட்டால் அந்த கதை நல்லா இருந்தது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சசி இது மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க என்ன. நான் ஒரு 10-15 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதில் வந்து அடுத்த வாரமே கூப்பிட்டு அவராக கூப்பிட்டு கதையை கேட்ட 3 பேரில் சசியும் ஒருத்தர். ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே கேட்கணும் இல்லை, அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்குது நான் பண்ணுறேன், இது சின்ன சின்ன கரெக்ஷன் சார் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் ஒரு உண்மையான ஒரு மனிதராக, தயாரிப்பாளர்களுக்கு உதவக்கூடிய மனிதராக. அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அப்போ அந்த தயாரிப்பாளர் சொன்னார், எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணீங்க ராஜான்னு கேட்கும்போது சொன்னார், இல்லை சார் சசி நானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறோம். அது உண்மையாகவே சசி போல் எல்லா நடிகர்களும் பண்ணான். அது என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் தான் தயாரிப்பாளர் கஷ்டம். எப்படியாவது ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் காப்பி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படின்னு. அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலங்களில் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க டிசைட் பண்ணாங்க, சார் என் படம் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், பொங்கலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை. இது படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. நான் இந்த பட்ஜெட்டு இந்த வருஷம் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சுங்க, ஒரு பெரிய படம், அது படம் முடிஞ்சிடுச்சு, இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணணும். நான் ஓடிடி சொல்லிட்டாங்க, இல்லை சார் எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணீங்க. முடிஞ்ச படத்தை இப்போ வச்சுருக்காங்க. அப்போது இந்த நிலைமை எப்படி வருதுன்னா, அவங்களோட கைக்கு மீறி இந்த செலவு இருக்குது. 100 கோடி 200 கோடி 300 கோடி வரும்போது தயாரிப்பாளர்களால் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இந்த வியாபாரிங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதை அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதுபோல் இல்லாமல் சசி மாதிரியே எல்லா இயக்குனரும் எல்லா நடிகர்களும் அந்த ஷேர் பண்ணி அவங்களோட தமிழ் திரைப்படங்களுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள், தமிழ் திரையரங்களுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள். ஏன்னா திரையரங்குகள் தான் சினிமாவோட தாய். திரையரங்கத்தில் படம் ரிலீஸ் பண்ணால் தான் அது சினிமா மாதிரி தெரியும். என்ன பெரிய நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணாலும் டைரெக்டாக ஓடிடியில் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேல்யூ வராது. ஆனால் திரையரங்கில் படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும், ஹீரோக்கும் ஒரு பெரிய மாஸ் கிடைக்கும். இப்போ ஜெய்பீம் படம்லாம் வந்து ஒரு வேளை திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனோட ரீச் சார்பட்டா பரம்பரையெல்லாம் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனுடைய வேல்யூ வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அதனால் முதல்ல வந்து என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, இது போன்ற பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறவங்க நீங்கள் உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓடிடியும் சேட்டலைட்டும் அது மாதிரி லாபத்தில் வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்கில் தமிழ்நாட்டில் இருக்க திரையரங்கில் அதில் என்ன சேலபிள் இருக்கோ அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணிங்கன்னா ரிலீஸ் டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் பின்னாடி ஓடிடியும் சேட்டலைட் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்தாலும், என்ன பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்கெல்லாம் ஓடிடி என்னைக்கு டிசைட் பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு துர்பாக்கியமான நிலைமை இருக்குது. அது மாதிரி இல்லாமல் சசி மாதிரியே எல்லாருமே வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா